திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரத்தில் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் ஒலிக்க தயாராகும் பிரம்மாண்டமான மணி. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இங்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது கோவில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திருப்பணிகள் நடந்து வருகிறது. மேலும் 15 ஆண்டுகளுக்கு பின் வரும் ஜூலை மாதம் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி சுமார் 137 அடி உயரமும் 9 நிலைகள் கொண்ட கோவில் ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் ராஜகோபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் ஒலித்த கோபுரமணி மீண்டும் ஒலிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கிபி 18ஆம் நூற்றாண்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் நாள்தோறும் 12 மணிக்கு நடைபெறும் உச்சிகால பூஜை முடிந்து கோபுரமணி ஒலிக்கப்படும். இந்த கோபுரமணி ஒலிக்கப்பட்ட பின்னரே வீரபாண்டிய கட்டபொம்மன் மதிய உணவை உண்டதாக கூறப்படுகிறது. மேலும் உச்சிகால பூஜையை அறிந்து கொள்வதற்காக சுமார் 70 கிலோமீட்டர் தூரமுள்ள திருச்செந்தூர் கோவிலில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரை இடைப்பட்ட பகுதியான வீரபாண்டியன் பட்டினம், அடைக்கலாபுரம், ஆத்தூர் என பல பகுதிகளில் கல் மண்டபங்கள் அமைக்கப்பட்டு அதில் இருக்கும் மணிகள் வரிசையாக ஒலிக்கப்படும். அவ்வாறு மணிகள் ஒலிக்கப்பட்ட பின்னரே உச்சிகால பூஜை நிறைவு பெற்றதை அறிந்து பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில் தான் வணங்கிய சுவாமி சண்முகர் மற்றும் வீர ஜக்கம்மாள் தேவிக்கு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்திய பின் மதிய உணவை எடுத்துக்கொள்வர் என்று கூறப்படுகிறது. இப்படியாய் பெரும் வரலாற்று புகழ்பெற்ற கோபுரமணி மீண்டும் ஒலிக்கப்பட வேண்டும் என முருக பக்தர்கள் தொடர் கோரிக்கைகளை விடுத்து வந்தனர். இதனையடுத்து தற்பொழுது உச்சிகால பூஜையின் போது கோபுரத்தில் ஒலித்த பழமையான கோபுர வெண்கல மணி HCL நிறுவனத்தின் சார்பில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கோபுரத்தின் 7வது நிலையில் பழமை மாறாமல் பொருத்தப்பட்டுள்ளது. கோவில் பணிகள் நிறைவடைந்த பிறகு மீண்டும் பிரம்மாண்டமான மணி ஒலிக்க இருப்பதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.